அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல 174 பதிவுகளை வெளியிட்டுட்டோம். இன்னைக்கு நாம வெளியிடுறது 175வது பதிவு, பாடல் எண் 180. இப்ப சென்ற பாடல்ல புலிப்பாணி மகரிஷி அவங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகன் மெத்தப்படிச்ச பண்டிதனாகவும் இறைவனுடைய அருள் கடாட்சத்தினால ஞானியாகவும் வாழ்வான் அப்படிங்கிறத பத்தி சென்ற பாடல்ல பார்த்தோம். இப்ப இன்னைக்கு இந்த பாடல்ல ஒரு ஜாதகன் யோக்கியமுள்ள மடாதிபதியாக ஆவதற்கான யோக அமைப்பு அவனுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி மிக தெளிவா ரத்தின சுருக்கமா சொல்லியிருக்காங்க. இப்ப முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துவோம். பாக்கியத்தில் வீரியத்தோன் இருக்க தன்னை பகரவே வெள்ளி குரு பார்க்க நிற்க, யோக்கியமுடன் சிவதலத்தில் ஞானியாகி உலகுமெச்ச மடபதியாய் இருப்பான் என்று தீர்க்கமுடன் அவனிதனில் அறிய வேண்டி செப்பினோம் இதையறிந்து ஜெகத்தில் யார்க்கும் ஆக்கமுடன் போகருட கடாட்சத்தாலே அவனிதனில் புலிப்பாணி அறைந்திட்டேனே அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்கிறாங்க. இப்ப முதலடியில நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பாக்கியத்தில் வீரியத்தோன் இருக்க தன்னை பகரவே வெள்ளி குரு பார்க்க நிற்க. பாக்கியம் அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருந்து அந்த 9ஆம் இடம். வீரியத்தோன் அப்படின்னு சொன்னா வீரியத்தானத்தினுடைய அதிபதி. ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை வீரியத்தானம், பலம், பராக்கிரமம், வீரம், வீரியம், சகோதரம், காமத்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்தானத்து அதிபதியைத்தான் புலிப்பாணி இங்க வீரியத்தோன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பாக்கியத்தில் வீரியத்தோன் இருக்க அந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க, அதாவது 3ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்க. அதே அடியில 2வது வரியில சொல்றார், தன்னை பகரவே வெள்ளி குரு பார்க்க நிற்க. சிறப்பாக சொல்லப்படக்கூடிய வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குருன்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் அல்லது பிரகஸ்பதி அப்படிம்பாங்க. அப்ப சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதியை பார்க்க, எந்த ஸ்தானத்தில் இருந்தாவது அந்த 3ஆம் இடத்து அதிபதியை குருவும் சுக்கிரனும் பார்க்க அல்லது நிற்க. அப்ப அந்த 9ஆம் இடத்திலேயே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நின்றாலும் அப்படிங்கிறார். ஒண்ணு, ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த 3ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல நின்று, அப்படி 9ஆம் இடத்துல நிற்கக்கூடிய அந்த 3ஆம் இடத்து அதிபதியை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்த்தாலோ, அல்லது அந்த 9ஆம் இடத்திலேயே அந்த 2 கிரகங்களும் சுப கிரகங்கள் சுக்கிரனும் குருவும் இணைந்து நின்றாலோ அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2வது அடியில சொல்லும் போது, அப்படி அமைப்பை பெற்ற அந்த ஜாதகன் 2வது அடியில சொல்றாரு பாருங்க, யோக்கியமுடன் சிவதலத்தில் ஞானியாகி உலகு மெச்ச மடபதியாய் இருப்பன் என்று அப்படின்னு சொல்றார். உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகன் ஒரு மடாதிபதியா வழங்குவான். அது சிவதலத்தில் ஞானியாகி இந்த உலகத்துல பற்று நீக்கி துறவரம் பூண்டா கூட அவன் ஒரு சிவதலத்துல போய் ஞானியாக, ஒரு சிவதலத்துல போய் பற்றற்ற முனிவனாக வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சிவபெருமான் ரொம்ப சோதனைகளை வைப்பாங்க. இதுக்கு நாம உதாரணம் பார்க்கணும்னு சொன்னா, கௌசிக மன்னன் அவன் வசிஷ்டர் மேல பொறாமப்பட்டு சிவஞானியா மாற ஆசைப்படுறான், முற்றும் திறந்த முனிவனா மாறுவதற்கு ஆசைப்படுறான். ஆனா அவனுக்கு ஏற்படுற சோதனைகள் நாம் அறிவோம். அந்த மாதிரி சிவதலத்தில் ஒருத்தன் முனிவனாக மாறுவதற்கு, பற்றற்ற முனிவனாக மாறுவதற்கு ரொம்ப சோதனைகள் வரும். அதுலயும் குறிப்பா ஒருத்தனுடைய ஜாதகத்துல 3ஆம் இடத்து அதிபதி ஏருக்கு மாறா நின்றுட்டா அவனால சிவ பூஜைகள் செய்ய முடியாது, சிவத்தலம் போக முடியாது. இந்த உலக பற்றிலேயே அவனை ஈர்த்து காமவயமாக்கி அவனுடைய சாதனைக்கு சோதனைகளை நிறைய கொடுப்பாங்க. ஆனா அதே நேரத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த 3ஆம் இடத்து அதிபதி வீரியத்தோன் இங்க குறிப்பிடுறாரு. வீரியத்தோன்ங்கிறது பலம், பராக்கிரமம், வீரம் மட்டும் இல்ல, காம உணர்வுகளையும் மேம்படுத்தக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம். அப்ப அந்த உணர்வுகள்ல இருந்து அவன் மாறி முற்றும் துறந்த முனிவனா மாறணும்னு சொன்னா கஷ்டம். அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த 3ஆம் இடத்து அதிபதி போகஸ்தானங்கள்ல இருந்து போக உணர்வுகளை அந்த ஜாதகனுக்கு தூண்டக்கூடியவனா இருந்தா அவனால நிச்சயமா சிவகையங்கரியங்கள்ல ஈடுபடவே முடியாது. அப்படி ஈடுபட்டாலும் யோக்கியங்கிற பேர் அவனால் எடுக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் அந்த 3ஆம் இடத்த அதிபதி குரு சுக்கிரன் ஆகிய இந்த 2 சுப கிரகங்களினுடைய தீச்சன்யம் பட்டுட்டா புனிதமா மாறிடுது.
அப்படிங்கிறது தான் இங்கே புலிப்பாணியினுடைய அந்த கருத்து. யோக்கியமுடன் சிவதலத்தில் ஞானியாகி உலகுமெச்ச மடபதியாய் இருப்பான் என்று. யோக்கியனுக்கு தான் உலக புகழ் வரும். அவன் காமவாயப்பட்டு சிவ பூஜையில ஈடுபட்டான்னு சொன்னான், உலகம் அவனை ஒரு அவமான சின்னமா தான் பார்க்கும். இங்க குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் சேர்ந்த பார்வைக்கு உட்பட்ட அல்லது இணைப்புக்கு உட்பட்ட 3ஆம் இடத்து அதிபதி 9ல நின்றால் அந்த ஜாதகன் புனிதனா மாறுறான். உலக புகழ் பெறக்கூடிய அளவுக்கு, கையெடுத்து வணங்கக்கூடிய அளவுக்கு தெய்வத்தோடு தெய்வமா அவன் வணங்கப்படுவான் அப்படின்னு அர்த்தம். இந்த கருத்தை ரொம்ப உறுதிப்படுத்துறேங்கிறார் புலிப்பாணி. 3வது அடியில் சொல்றார் பாருங்க. தீர்க்கமுடன் அவனிகளில் அறிய வேண்டி செப்பினோம் இதை அறிந்து ஜெகத்தில் யாருக்கும். இந்த உலகத்தில் உள்ள யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உண்மையை, இந்த மாதிரி ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்த்த ஜோதிட மேதைகள் உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறார். தீர்க்கமுடன் அவனிதனில் அறிய வேண்டி செப்பினோம் இதை அறிந்து ஜெகத்தில் யாருக்கும். இதை அறிந்து கொண்ட ஜோதிட மேதைகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இறை கைங்கரியங்களுக்கு ஆசைப்படக்கூடிய சிவனடியார்களுக்கு உணர்த்த வேண்டும். அதை தீர்க்கமா உணர்த்தணும், உறுதியா உணர்த்தணுங்கிறார். இந்த கருத்துல எந்த பிழையும் வராது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 4வது அடியில சொல்றார் பாருங்க. ஆக்கமுடன் போகருட கடாட்சத்தாலே அவனிதனில் புலிப்பாணி அறைந்திட்டேனே அப்படின்னு இங்க நிறைவு செய்கிறார். அந்த மாதிரி ஜோதிட மேதைகள் இந்த ஜாதக அமைப்புகளை அறிந்து கொண்டு சிவனடியார்களுக்கு வழிகாட்டினால் அது ஆக்கமுடையதா இருக்கும். நிறைய ஜாதகர்களுக்கு இறை சேவை செய்ய, சிவ கைங்கரியம் புரிய, சிவத்தலங்களில் சிவஞானியாக சிவத்தலங்களில் தவம் இயற்ற, தியானம் செய்ய, யோகா பயில ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி அந்த சாதனைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பே கிடைக்காம மாறும். ஏன்னு சொன்னா அவனுடைய ஜாதகத்துல லக்னத்துல அந்த 3ஆம் இடத்து அதிபதி பாதகமான இடங்கள்ல அமர்ந்து அவனுக்கு பாதகமான வீரியத்தை உண்டாக்குது, காம உணர்வுகளை மேம்படுத்துது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு பழமொழி இருக்கு. காம உணர்வோடு ஒரு பெண்ணை பார்த்தால் அவனுக்கு அழிவு நிச்சயம். அதே நேரத்தில் இறை அம்சத்தோடு ஒரு பெண்ணை பார்த்தால் அவனுக்கு ஆக்கம் நிச்சயம். 3ஆம் இடத்து அதிபதி பெரும்பாலும் பெண்கள் மேல் இருக்கக்கூடிய காம உணர்வுகளை தூண்டக்கூடிய அம்சம். அப்படி ஜாதகத்துல அவனுக்கு அந்த 3ஆம் இடத்து அதிபதி இங்க புலிப்பாணி சொல்லி இருக்கிறது மாதிரி 9ஆம் இடத்துல நிக்காம, 9ஆம் இடத்துல நின்னாலும் சுக்கிரனுடைய பார்வையோ குருவனுடைய பார்வையோ கிட்டாம பாதகமான அம்சங்கள்ல நின்னா ஜோதிட மேதைகள் அவனுக்கு நல்ல வழிகாட்டலாம். இந்த மாதிரி உணர்வினாலே உனக்கு இறைப்பணி தடைப்படும், உன்னுடைய ஆசை நிறைவேறாத காணல் நீராக மாறி போகும். அதனால இதுல ஒரு வைராக்கியம் வச்சுக்கணும். இறை சேவை செய்வதற்கு உனக்கு இறைவனே தடங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கு. அதை நீ கடப்பதற்கு ஒரு வைராக்கிய உணர்வோடு உன்னை எதிர்நோக்கக்கூடிய இந்த மாதிரி இன்னல்கள்ல இருந்து நீ தப்புவதற்கு பிடிவாதமாக இறைப்பற்றை நீ உள்ளத்திலே உணர்ந்து இருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வழிகாட்டலாம். அந்த அர்த்தத்துலதான் இந்த கடைசி 2 அடியுமே புலிப்பாணி பயன்படுத்தி இருக்கிறார். ஜோதிட மேதைகளுடைய கடமை அதை உணர்த்துறார். அந்த மாதிரி உணர்த்தி சிவனடியார்களுக்கு நல்வழி காட்டினா அது ஜோதிட மேதைகளுக்கும் ஒரு புண்ணிய செயலா மாறும். அப்படிங்கிறது தான் இங்கே புலிப்பாணி உணர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.